கடந்த 2018ஆம் ஆண்டில் பெற்ற எம்ஃபில் பட்டம் தகுதியற்றவை என்று பள்ளிக்கல்வித்துறை அரசாணையை வெளியிட்டதை கண்டித்து அழகப்பா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் எம்ஃபில் பட்டத்திற்கான நுழைவுத் தேர்வு மற்றும் அதற்கான செமஸ்டர் தேர்வுகளை அழகப்பா பல்கலைக்கழகத்தில் எழுதி பட்டம் பெற்றனர். யுஜிசி அங்கீகாரப்படி இந்த படிப்பில் தேர்ச்சி அடைந்த அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை மூலம் கடந்த 4 ஆண்டுகளாக ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு வந்துள்ளது. இதனிடையே பள்ளிக்கல்வித்துறை இந்த எம்ஃபில் படிப்பு ஊக்கத்தொகை பெறுவதற்கு தகுதியான படிப்பு அல்ல என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதனால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் 150க்கும் மேற்பட்டோர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக புகழ்பெற்ற இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நாங்கள் எம்ஃபில் எஸ்எஸ்பியில் படித்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம். என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதி எல்லா யூனிவர்சிட்டிஸ் மாதிரியும் நல்ல ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து படித்து முடிச்சு நாங்கள் இன்சென்டிவும் வாங்கிட்டோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரெகுலர் மோட், பார்ட் டைமுக்கு கூட இது ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. அதுக்காக இந்த அழகப்பா யூனிவர்சிட்டியோட விசி வந்து தலையிட்டு இது இட்ஸ் ஈக்குவலண்ட் தான், ஏன்னா இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி நம்பி தான் நாங்கள் படித்தோம். அதுக்காக விசி சார் தலையிட்டு இது வந்து இட்ஸ் ஈக்குவலன்ட் டு ரெகுலர் மோட் அப்படின்ற மாதிரி பார்ட் டைம்க்கு ஈக்குவலன்ட் சொல்லிட்டு எங்களுக்கு அவர் சொல்லணும். மாநில அரசின் நிதியிலிருந்து ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் மத்திய அரசின் நிதி பள்ளிக்கல்வித்துறைக்கு வரவில்லை என்று காரணம் கூறி நிரந்தர ஆசிரியர்கள் உள்ளிட்ட 32,500 பேருக்கு செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் வழங்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் எதிர்கால சந்ததியினரை உருவாக்கக்கூடிய செம்மையான பணியினை மேற்கொள்பவர்கள் ஆசிரியர் சமுதாயத்தினர் என்று குறிப்பிட்டுள்ள அவர், அப்படிப்பட்ட மேன்மையான பணியினை மாதம் முழுவதும் செய்துவிட்டு மாத கடைசியில் அதற்குண்டான ஊதியத்தை வழங்காமல் வெறுங்கையுடன் வீடு திரும்புவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். வீட்டு வாடகை, குடும்ப செலவுகள் போன்றவற்றுக்கு ஆசிரியர் பெருமக்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு வழங்காமல் உள்ள சம்பளத்தை உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.